பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் வெறும் 36 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ள எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 143 இடங்களிலும் காங்கிரஸ் 61 இடங்களிலும் போட்டியிட்டன. இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டார். பீகார் சட்டமன்ற தேர்தலை மிகுந்த எதிர்பார்ப்புடன் சந்தித்த இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் பகல் 2 மணி நிலவரப்படி இந்தியா கூட்டணி 36 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. இதில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 27 இடங்களிலும் காங்கிரஸ் 4 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளன. இதனால் இந்தியா கூட்டணி தோல்வி முகத்தில் இருப்பதால் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மிகுந்த ஏமாற்றத்தில் உள்ளனர். லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினரின் குடும்ப அரசியல், ஊழல் ஆகியவற்றை பீகார் மக்கள் விரும்பவில்லை என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளன.